இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு பர்த்டே பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த ஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி ஒரு பர்த்டே பார்ட்டியை நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குப்பா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜி சொல்கிறான், இது எல்லாமே மியான்னு சொல்ல வரப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஜெனி வந்துடா, உனக்காக நான் எல்லாமே சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு இப்போ என்ன வேணுமோ சொல்லு அப்படின்றத சொல்லும்போது அவன் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே மூஞ்ச ஒரு மாதிரியாக வச்சுக்கிறான். அப்போ அங்கே அந்த மியாட்ட நீ ஒயின் எடுத்துட்டு வா அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே டோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை குடிச்சதுமே அவளுக்கு அங்கே ஒரு மாதிரியா வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு அங்கே தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கவுமே அப்போ அங்கே அதை எல்லாத்தையும் அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு இவளை மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அந்த மியா கதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்மே நாங்களுமே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மேலே எல்லாருமே சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து அவளை அவங்க ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியல, நீ என்ன டாக்டரை கூப்பிடாம என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உனக்கு வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோன்னு வேற நீ நினச்சிட்டு இருக்கியா, நீ இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு தேவை அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியே பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களுக்கு தான் இன்னைக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த ரெண்டு பசங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவ கூட வந்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்றத சொல்கிறா. அந்த மியாவும் அவனும் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு என்ன நீ வந்துட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்க, நீ வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு தகுதியானவன் நினைக்கிறியா, உன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் எங்களை மாதிரி பசங்க தான் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு விட்டுற வேண்டியதான் அப்படின்ற சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் உனக்கு என்ன வந்துட்டு பண்ணேன், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா அந்த விஷயத்தை நீ சொல்லுன்னு சொல்கிறப்ப அவன் ஆனால் அது எதையுமே காதில் வாங்காமல் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கே அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரேப் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வெளியே பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனல் அங்கே வந்துட்டு ரெக்கார்ட்லாம் எடுத்தாச்சு இந்த அப்படின்ற சைட்டு அங்கே வீடியோ கொண்டு வந்து கொடுத்ததுமே அவனை பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சரி ஓகே நான் இப்போ போய் அவட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறான். நம்ம ஹீரோயின் நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக நீ இப்படி வந்து என்னை இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்கிறப்ப உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்னோட பேரில் எழுதி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ எதுக்காக எனக்கு நான் வந்துட்டு உன்னை வந்து ஏன் வச்சுட்டு இருக்கணும், உன்னை நான் லவ்வே பண்ணலையேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, அப்போ காலேஜ்லேருந்து இப்போ வரைக்குமே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுற்றுனது எல்லாம் போய் தான் நீ வந்துட்டு சொத்துக்காக தான் அப்படி பண்ணியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. நீ வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டேன்னா நானே இங்கேருந்து போயிருப்பேனே, அதான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உன்ட்ட கொடுத்துட்டேனே, இப்படி என்கிட்ட வந்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா உடனே நான் அதோட ஓனர் ஆயிடுவேன், நான் எப்படி ஆக முடியும், 1008 கொஸ்டின் வரும். ஆனால் இந்த வீடியோ கொண்டு காமிச்சா ஆளுங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்ன இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஒர்ஸ்ட் கேரக்டர், இந்த பையனுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமே லைஃப்பில் இருக்காதுல்ல, இதுக்கப்புறம் எனக்கு நீ தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த மியாக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே தலையெல்லாம் சுற்றி கீழே விழுகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்மளோட லைஃப் இதுக்கப்புறம் செட்டில் அப்படின்ற செட்டு போகும்போது ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என்னோட லைஃப்பில் எல்லாமே நான் வந்துட்டு இவனுக்காக பண்ணிட்டு இருந்தேன், பட் இவன் வந்துட்டு என்னை ரொம்பவே சீட் பண்ணிட்டான், நான் இதுக்கப்புறம் வந்துட்டு உயிரோடு இருக்க விரும்பல, அப்பா நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உங்கள் பேச்சை நான் வந்துட்டு கேட்காம என்னோட லைஃப்பில் இப்படி பெரிய தப்பான முடிவு எடுத்துட்டேன், என்னோட இன்னொரு ஜென்மன் இருந்தால் கண்டிப்பாக அதில் உங்கள் பேச்சை கேட்பேன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் அட்டம் பண்ணிக்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோ கிம் வந்துடுறான். அவன் வந்துட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்குவேன், வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறப்ப என்னோட அப்பா உன்னை தான் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு, பட் நான் இந்த ஜியோட வந்து பேச்சை கேட்டு முட்டாள் மாதிரி ஒன்று வேணான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி பைத்தியம் மாதிரி சுற்றுனேன், அவன் என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டான், அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணி உனக்கு என்ன லவ் கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் அப்படியே இறந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். சீனில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே அந்த மியாக்கு தான் காஃபி கொண்டு போய் கொடுக்கவுமே அந்த மியா வேணும்னே எங்கள் காஃபியை மேலே வந்துட்டு ஊற்றிட்டு ஐயோ இவன் என் மேலே ஊற்றி விட்டுட்டா அப்படின்ற சீட்டு பிடிச்சி நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டதும் ஹீரோயினுக்கு அங்கே தலையில் அடிப்பட்டு அங்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு தலையில் அடிப்பட்டதில் பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் திரும்ப ரீபான் ஆகிட்டா போல். ஸோ வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து என்னென்ன பண்ணாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. இந்த டைம் நீங்கள் நினைக்கிறது நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அந்த ஜியை பார்த்தா அங்கே அவளை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற சொல்லிட்டு
ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சூடா கொண்டு வந்து காஃபி அவன் மேல ஊத்துவியா? உன் கண்ணு என்ன கெட்டு போச்சா? ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேட்டு இன்னொரு காஃபி கொண்டு வான்னு சொன்னதும், உனக்கு என்ன கண்ணு எதுன்னு தெரியாம போயிருச்சா? கீழே அவ பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருக்கா, என் தலையில அடி போட்டிருக்கா. ஆனா நீ வந்துட்டு என்ன வந்து அவள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கியா? அவன் மேல என்ன அப்படி சூடா காஃபி கொட்டிச்சு? எனக்கு தான் வந்துட்டு காஃபி ஃபுல்லாமே கொட்டியிருக்கு அப்படின்ற சொன்னதும், அந்த மியா உடனே அங்க டிராமா பண்றா. பாவம் அவளை விட்டுருங்க, நான் தான் தெரியாம எப்படி கீழே போட்டேன்னு சொன்னதும், நீ பேசாம இரு, இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ எப்போ பார்த்தாலும் என்னோட அட்டென்ஷன் வேணுன்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. ஒழுங்கா வந்துட்டு நீ வந்து அவட்ட மன்னிப்பு கேளு. என்ன காஃபி கொட்டி என்ன நீ வந்துட்டு வெந்தா போயிட்டு அப்படின்றத சொல்லிட்டாங்க. சாரி கேட்க சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஓ சாரி தானே, கேட்டா போச்சு அப்படின்றத சொல்லிட்டாங்க. காஃபியை கொண்டு வந்துட்டு அங்கே ஃபேஸில் தூக்கி அங்கே ஊற்றி விட்டா. ஒழுங்கா வந்துட்டு இருந்துக்கோ, இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்படின்னா நீ பைத்தியம் ஆயிட்டியான்னு சொன்னதும், காஃபி நான் ஃபஸ்ட்டு கொட்டவே இல்லை, இப்போ கொட்டி விட்டுட்டேன், நான் சாரி கேட்குறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அவன் கோவப்பட்டுட்டு நீ என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு அளவுக்கு மீறி போயிட்டுருக்கன்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப மோசமாக வேற திட்டான். நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேட் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உடனே அவள் நீ வந்துட்டு தயவு செஞ்சு இப்படிலாம் அவட்ட பேசாத, அவள் என்கிட்ட நீ க்ளோஸாக இருக்கிறத பார்த்து தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறான்னு சொன்னதும், பார்த்தே இல்லை இவளோட குணத்தை, நீ எல்லாம் அவளுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு மனசு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. இந்த நாயை போய் நம்ம லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த ட்ரெஸ் வந்துட்டு 30,000 யுவான் நான் வந்துட்டு பர்த்டேக்காக கிஃப்டாக கொடுத்தது, இப்போ வந்துட்டு என் ட்ரெஸ்ஸே இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும், ஓ ட்ரெஸ் வந்துட்டு 30,000 யுவானா, யாரை வந்து இடியட் ஆக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு எப்பேற்பட்டாலும் நல்லாவே தெரியும், ஒழுங்கா இருந்துக்கோ, போய் பேசிட்டு இருக்காத, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நீ அவ்வளோ பெரிய பணக்காரியா, என் ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலாக நீன்னு சொன்னதும், அந்த ஜால்ராக்கள் எல்லாமே அவங்களோட ஷூக்கு கூட நீ பெற மாட்டா, அவங்க எவ்வளோ பெரிய ரிச், நீ வந்துட்டு ஆனால் இந்த ஜியோட வீட்டில் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு வேலைக்காரி தானே அப்படின்றத சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, யார் சொன்னது என்னோட அம்மா வேலைக்காரி அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அந்த ஜீக்கு வந்துட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கோமாயிருது. ஏதாச்சும் உளறி வச்சு நம்ம மானம் போயிடுவோம்னு சொல்லிட்டு நீ வாய மூடு, நீ என்கிட்ட வா, நீ இப்படியே வந்துட்டு ஆளுகளுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் 1 மாதத்துக்கு கொண்ட பேச மாட்டேன்னு சொன்னதும், 1 மாதத்துக்கு என்ன, நீ வந்துட்டு 1 வருஷத்துக்கு கூட பேசாத, நீ பேசலை, நீ யார் இங்கே அழுதுட்டு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும், உனக்கு இருக்க என்ன வந்துட்டு வாய் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு கோவப்படுறான். இப்படி சீப்பான ட்ரிக்ஸ் எல்லாம் நீ என்கிட்ட யூஸ் பண்ணாத, என்னை நீ ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே கடுப்பாய் போயிடுது. அந்த மியா எதுக்காக நீ இவ கூட போய் சண்டை போட்டுட்டு உன்னோட மூடை வந்து அப்செட் ஆகிக்கிட்டு இருக்க, நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேல உன்னோட வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணுற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே இருக்க எல்லாருமே உன்னோட வீடு தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பங்களான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், ப்ளீஸ் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, வா நீ வந்துட்டு உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு மீல்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறியா, பரவாயில்லையப்பா அவ்வளோ பெரிய வில்லாவை வச்சிருக்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, என்ன வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு சர்வெண்ட்டோட பொண்ணு தானே, அதனால தான் நீ அவங்கள பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்க, எப்பயுமே ஹை கிளாஸ் பீப்புளை பார்த்து இப்படி லோ கிளாஸ் எல்லாம் வந்து ஃபீல் தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறப்ப, ஆமாம்மா அப்படி தான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான பீப்புளுமே இருக்காங்கன்னு சொன்னதும், தேவையில்லாமல் இதுக்காக நீ இப்படிங்க வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ப்ளீஸ் நீ வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணாத, ஃபஸ்ட்டு எனக்கு போயிட்டு காரை வந்து ஏற்பாடு பண்ணு, நான் அவங்களுக்கு வந்து அங்கே பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு, எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி என்னோட வீட்டுக்கு போகலாம், நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான மீலெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு பெரிய பணக்கார மாதிரி சீனை போட்டுட்ருக்கான் நம்ம ஹீரோயின். நீயா வந்து வாசமாக மாட்டியிருக்கடா, இன்றைக்கி பாரு உன் நிலைமை என்ன போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கார் இருக்கவுமே போய் உட்காந்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற சொன்னதும், ஏன் மாஸ்டர் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீங்கள் வந்து அவரோட ஃபாதர் தானே, என்ன மாஸ்டர்னு கூப்பிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறத கேட்டு கிளம்புங்கன்னு சொன்னதும், என்னாச்சு உனக்கும் அவனுக்கு என்னமா சண்டையா, நீ வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்துட்டு பேசி வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க, அவன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் என்னோட வேலைக்காரை மட்டும்தான், என்னோட அப்பா மாதிரி நீங்கள் அட்வைஸ் கொடுக்குற வேலை வைக்காதீங்க, மரியாதையை கிளம்புங்கன்னு சொல்கிறப்ப அந்த ஆள் ரொம்ப வந்துட்டு ஓவரா இவ பேசிகிட்டு இருக்கா, என் பையன் வரட்டும் இவ்வளோ ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுமே இவளை பார்த்தையா அங்கே ஓனரே வெளியே இருந்தா, அவப்பாட்டு அங்கே உள்ள காருக்குள்ள போய் உட்காந்துட்ருக்கா, ரொம்ப வந்துட்டு மோசமானவளாக இருக்காளே அப்படின்ற சொன்னதும், இவே உடனே சீனை போட்டுட்டு அங்கே போய் கதவை ஓப்பன் பண்ணி, இப்போ நீ மரியாதை வந்துட்டு கீழே இருங்க, எதுக்காக நீ வந்துட்டு காரில் நீ மட்டும் வந்து உட்காந்துட்ருக்க, பின்னாடி காரில் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, இது என்னோட கார், நான் வந்து உட்காந்துருக்கேன், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கும் எதுக்கு இருந்து நான் கார் கொண்டு வரணும் அப்படின்ற சொன்னதும், நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், என் கோவத்துக்கு நீ ஆளாகாதுன்னு சொன்னதும் கதவை அவள் மூடி விட்டுறா. அப்போ அங்கே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது, என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக அவள் ஓன்ட்ட இப்படி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவள் ஒரு சர்வெண்ட்டோட பொண்ணு தானே அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் அப்படிப்பட்டவ தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவ்வளோ மாதிரி ஆளுகிட்டலாம் போய் நான் சண்டை போட முடியுமா, இன்னும் கார்ஸ் வந்துடும், இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அவளே வந்துட்டு கதவை திறந்து மன்னிப்பு கேட்பான்னு சொல்லும்போது, இப்போ இந்த ஆள் வந்துட்டு நீங்கள் என்ன வந்துட்டு பேசி அவர்கிட்ட சரி பண்ணுங்கன்னு சொன்னதும், நீங்கள் அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இப்போ நீங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்புறீங்களா இல்லை எங்கள் அப்பாட்ட கால் பண்ணி உங்கள் வேலையை விட்டு தூக்குவான்னு சொன்னதும், அந்த ஆள் பயந்து போயிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது, என்னதான் நடந்துட்டுருக்கு, ஒரு வேலைக்காரி
வேலைக்காரியோட மகளுக்கு எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வாய் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம இன்னைக்கு வந்துட்டு போகிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் வந்துட்டு வேற ஒரு டாக்ஸி வந்துட்டு புக் பண்ணுறேன், இப்போ எல்லாத்தையுமே உங்களை வந்துட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நான் போய் அவளை அங்கே வச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்கு வந்தால் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பேசாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போங்க நம்ம கிம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவளுக்கு என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, இடியட் மாதிரி இருந்தவ இவ்வளோ தூரத்துக்கு துள்றாளேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் அங்கே நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்ததுமே பாஸ்டில் நடந்த எல்லாமே அங்கே ஞாபகம் வந்துட்டு ஹீரோயின் அங்கே பொக்கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, இந்த பொக்கே எனக்காகவான்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்துட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. அவனை போய் அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எப்பயுமே ரொம்ப கோவமாக தான் அவள் பேசிகிட்டு இருப்பா போல். ஏன்னா இந்த ஜியோட பேச்சை கேட்டு அவன் அந்த மாதிரி நடந்திருக்கா. பட் அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அதை எல்லாத்தையுமே அந்தாள் பார்த்துட்டு அந்தாளுக்கு வயிறு ஆரம்பிச்சிருது. என்ன நடந்துட்டுருக்கு, இந்த பொண்ணு வந்துட்டு அவன் கூட ஏன் க்ளோஸ் ஆகிட்டுருக்கா, நான் வந்துட்டு அவன் ரொம்ப மோசமானவேன்னு சொன்ன வாசி அவன் பக்கத்தில் இருந்து விலகே தானே இருந்தா, இப்போ என்னென்னமோ நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு என் பையனுக்காக நான் வந்துட்டு எல்லாமே இங்கே ஏற்பாடு பண்ணணும், என் பையனை அசிங்கப்பட விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கிள் வந்து நாளைக்கு ஹோட்டலில் வந்து நம்மளை மீட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறான். அந்த ஹோட்டலில் தான் இவங்களோட வெட்டிங்கை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. பட் இந்த ஜீக்காக வந்துட்டு அது எல்லாமே வேணான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்திருக்கா. அப்போ அங்கே அந்த ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு, பரவாயில்லையேப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக தான் நீ இவ்வளோ ஸ்பீடாக கார் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னதும் அந்த ஜீ வந்துட்டு இவன் நான் இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு நான் உன்ட்ட பெர்மிஷன் கேட்கணுமா, நீ யார் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவன் நீ மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு, இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நான் பார்த்துக்கோன்னு சொன்னதும் இங்கே ஹீரோக்கு செம கடுப்பாயிடுச்சுக்கு. வேலைக்கார நாய் என்ன பேச்சு பேசுகிறான் பாருன்னு சொல்லிட்டு அப்போங்க ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இதே மாதிரி அவனுக்கு ஃப்ளார் அங்கே கேக்கெல்லாம் கொண்டு வரும்போது எல்லாத்தையுமே கீழே அங்கே தள்ளி விட்டுட்டு உன் கூட நான் இருக்க விரும்பலன்னு சொல்லியிருந்திருக்கா. நான் வந்துட்டு இவனை தான் லவ் பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது அவனை பார்த்தா கேம் விளாண்டுட்டு இவ்வளோ அப்பயுமே கண்டுக்காம தான் இருந்திருக்கான். ஹீரோக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு பேசாமல் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற சொன்னதும், நீ ஏன் கிளம்புற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் போகும்போது அவன் பின்னாடி நீ போனேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், என்ன வந்துட்டு ஓவரா என்ன மிரட்டிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. இந்த மீயா பார்த்தையா என்ன மாதிரி வந்துட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஒரு டாக் மாதிரியே பின்னாடி போயிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீ வந்துட்டு இப்படி வந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் பண்ணு, நீ ஒழுங்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டான்ஸன் மாதிரி பேசாமல் கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் அப்போ அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ஓ கதவை நான் வந்துட்டு உனக்கு ஓப்பன் பண்ணணுமா, நான் ஏன் ஓப்பன் பண்ணணும், நீ தானே இந்த வீட்டோட ஓனர், போய் நீயே ஓப்பன் பண்ணு அப்படின்ற சொன்னதும் அவர் வேலைக்காரியாக இருந்துட்டு என்ன வாய் பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக வந்துட்டு நீ கதவை ஓப்பன் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லும்போது அப்போ அதை கேட்டுட்டு, ஓ நீ வந்துட்டு சும்மா விட மாட்டேயா, என்ன பண்ணிடுவேன் நானும் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்றத சொல்கிறப்ப அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே இருக்க அந்த ஜால்ராக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, உன்னை வந்துட்டு பாவமே நீ இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தா நீ இவ்வளோ தூரத்துக்கு வாய் பேசிகிட்டு இருக்கியா, உனக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் காசு கொடுத்தவங்க தான் உன்னை குடும்பத்தவே பார்த்துட்ருக்காங்க, நன்றி கேட்டவ மாதிரி நடந்துட்டுருக்கேன்னு சொன்னதும், ஓ இவ வந்துட்டு என்ன பார்த்துட்ருக்கானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஒழுங்காக இருந்துக்கோ இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிட போகிறாங்கன்னு சொன்னதும், அப்படியா நீ என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவனை ரொம்பவே அவன் இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம முதல் கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதுமே, இப்போ என்ன நான் வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணலைன்னா உன்னோட வீடு தானே, உனக்கு என்ன வந்துட்டு கீ தெரியாதா, நீ எப்படி வந்துட்டு போடு ஓப்பன் பண்ணே பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை உனக்கு ஓப்பன் பண்ணவே முடியாதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவன் நீ காலையிலேருந்து என்னை ரொம்ப கோவப்படுத்திட்ட, ப்ளீஸ் நீ வந்துட்டு தான் ஓப்பன் பண்ணு கதவை, நான் வந்துட்டு உன்னை எதுவும் பெருசாலாம் வந்து எடுத்துக்கல மன்னிச்சிடுறேன்னு சொன்னதும், நீ என்ன மன்னிப்பியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, நீ வந்துட்டு என்ன அவள் கூட சேர்ந்து நான் க்ளோஸாக இருக்கேன்ற வாசி நீ வந்து இப்படி கோவப்பட்டுட்டு பண்ணிட்டு இருக்கியா, தயவு செஞ்சு நீ இதெல்லாம் பெருசாக எடுக்காத, நான் அவட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், இப்போ நீ கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் கதவை ஓப்பன் பண்ணுறேன், ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா, ஃபஸ்ட்டு என்னோட முன்னாடி உட்காந்து நீ நீ டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும், அப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன வந்துட்டு இவன் இவ்வளோ பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு இருக்கான், பட் கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவன் முன்னாடி இப்படி போய் கெஞ்சிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குவே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவன் உடனே போயிட்டு இவ வந்து திறக்க மாட்டா, ஏன்னா இந்த கீ வந்துட்டு இவட்ட தான் இருக்குது அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஓ நீ கீயை வாங்கி வச்சுட்டு இப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு அவங்க அப்பா அங்கே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ டிரைவர் உள்ளே போனார் கீயை வச்சு திறந்துட்டு போனாரா, இல்லை இல்லை, ஏன்னா வந்துட்டு இதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், இந்த வீட்டு ஓனர் உங்கள் ஃபேஸை வந்துட்டு காமிச்சாலே வந்துட்டு அது ஓப்பன் ஆயிரும் அப்படின்ற சொன்னதும், ஓ அப்படியா விஷயம், அப்படின்னா நீ வந்துட்டு உன் ஃபேஸை காமியே
காமிங்கன்னு சொன்னதுமே காமிச்சிட்டா போச்சு, இது நல்ல ஐடியா தான் சொன்னதும் இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஃபேஸ் அங்கே ஸ்கேன் பண்ணதுமே அங்கே கதவு ஓப்பன் ஆனதுமே ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது எல்லாருக்குமே. அப்போ ஆனால் அவங்க அப்பா வந்துடுறாரு. இவர் தான் அங்கே வந்துட்டு கூப்பிட்டுருக்காரு, வாங்க வாங்க உள்ள அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு அப்படியே பேச்சை வந்து மாத்துறாரு. நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு இப்படி உள்ளெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது, இது என்னோட வீடு, நான் வந்துட்டு என்னோட வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சாப்பிட கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் என் வீட்டுக்குன்னு சொன்னதும் நல்ல வேலை நீ பண்ண போய் ஓ வீட்டில் நீ எதுக்காக இங்கே வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா நீங்கள் வந்துட்டு வெளியே எவ்வளோ நேரமாக வந்து நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதும் ரொம்ப ஆட்டிடியூடோட எல்லாருமே சேர்ந்து அங்கே உள்ளே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆள் நீ தேவையில்லாமல் அவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கமான்னு சொல்லிட்டு என்னமோ அந்த ஆள் வந்துட்டு ஓனர் மாதிரி அந்த ஆள் வந்து அவ்வளோ சீனை போட்டுட்டு பேசிட்டு போனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கார்ட்ஸ்க்கு அங்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அங்கே உள்ளே வந்துட்டு எல்லா பொருளையும் அங்கே டச் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு அப்படின்ற சொல்லிட்டு அந்த மியா வேற ஹக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஸ்பெஷலான ஒயின் ரொம்ப வந்துட்டு காஸ்ட்லியான எல்லா பொருளுமே கொண்டு வரேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் யாரோட பெர்மிஷனோட, இது என்னோட வீடு, என் வீட்டில் வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் தொட்டிங்கன்னா என் பெர்மிஷன் இல்லாமல் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறப்ப நீ எதுக்காக வந்துட்டு தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க, என்னை எல்லா இடத்துலையும் ஏன் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஜீ கேட்குறான். அப்போ அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அடிக்க போகும்போது யாராச்சும் எங்கள் மேடம் மேலே கையை வச்சிங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த ஜீயோட முன்னாடியுமே அங்கே வந்துட்டு அவங்க தலை வணங்கினதுமே அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்குது இவன் தான் வந்துட்டு பெரிய பணக்காரன்னு. யாரும் பெர்மிஷன் இல்லாமலாம் உள்ளே வரல, என்னோட பெர்மிஷனோட தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் ஆனால் நான் பர்மிஷன் கொடுக்கலையே, இஷ்டம் இல்லாமல் தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அப்போ பேச்சு முடிஞ்சிச்சு, அடிச்சு எல்லாத்தையும் வெளியே வரட்டுங்கன்னு சொல்கிறப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு முதல் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். ஜீ போயிட்டு என்னை அசிங்கப்படுத்தாத, நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்காத, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க வேலைக்கு நான் உன்ட்ட 10 நாளைக்கு நான் அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன், ஒழுங்காக வந்துட்டு இப்போவே ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அப்படியே விஷயம் உன் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாரும் முன்னாடியுமே நீ இப்போ என்ன சொன்னியோ அதை சத்தமாக சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதனால் எதுவுமே பேச முடியலை. ஸோ நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேத்தையுமே அடித்து வெளியே வெட்டி விடுங்க அப்படின்றத சொன்னதுமே எங்கள் கார்ட்ஸ்மே அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த டிரைவர் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் என் பையனை அசிங்கப்படுத்தலாம், நீ வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி ஏதோ வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்க, அவனோட வந்து மரியாதையை பற்றி உனக்கு என்ன புத்தி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க, நீ என்னோட டிரைவர் மட்டும்தான், என்னமோ வந்துட்டு பெரிய என்னோட அப்பா மாதிரி அட்வைஸ் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னோட லிமிட் என்னமோ அதுக்குள்ளே இருந்துக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஜீ ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்னோட அப்பாட்ட எப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதோ உங்க அப்பா யாரு, என் வீட்டு வேலைக்காரன் தானே, அந்தாள்கிட்ட எப்படி பேச முடியும், இந்த மரியாதை போதும், ஒழுங்கா நீ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னை பேரை சொல்லி கூப்பிட வேலை வைக்காத, மேடம்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அந்தாலையுமே அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. நீ சொன்ன இல்லை நீ என்னமோ வந்துட்டு பணக்காரவங்களுக்கும் லோ கிளாஸ்க்கு என்ன வந்துட்டு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் நான் உனக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு எப்பேற்பட்ட ஆளுன்றது எனக்கு தெரியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஆவே நீ வந்துட்டு என்ன இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் உன்னை கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன சும்மா விட மாட்டியா, ஒரு லிமிட்டோட நீ இருந்துக்கோ, உனக்கு என்ன லிமிட் இருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, நீ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டிரைவரோட மகன் மட்டும்தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனதுமே அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. உடனே அவங்க மகன்கிட்ட அந்த ஆள் சாரி கேட்குறாரு, என்னால் வந்துட்டு எல்லாத்தையுமே சமாளிக்க முடியாமல் போயிடுச்சு, நீ வந்துட்டு இவட்ட கோவப்பட்டு ஏதாச்சும் சண்டை கண்டை போட்டுட்டு இருக்காது, அவள் என்னன்னு தெரியல உனக்கு கோவப்படுத்தி வேணும்னே வம்பளுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா, என்ன விஷயம் தெரியல, யார் வந்து என்னத்தை சொல்லி ஏற்றி விட்டுருக்காங்களோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் நீ வந்துட்டு கொஞ்சம் வந்து அமைதியாக மட்டும் இரு, பட் எதுவும் வந்துட்டு கோவப்பட்டு ஏதாச்சும் பேசி எல்லாத்தையும் கெடுத்து வச்சுக்காத, ரெண்டாவது இவளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, நீ இதுக்கப்புறம் இவளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், யாரும் கேட்க முடியாது, ஏன்னா வந்துட்டு இவ பேசுறதுக்குமே தகுதி இருக்காது அப்படின்றத இருந்தாலும் சொல்றாரு. இந்த வீட்டோட ஒரே வாரிசு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதோ அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்றத சொன்னதோ அந்த நான் இப்போ போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ஜியை பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, நீ குடி சீக்கிரம் முன்னாடி நீ டவுன் பண்ணி மன்னிப்பு இதை கேட்க தான் போகிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே கிம்க்கு கால் பண்ணிட்டு என்னோட அப்பா அங்கே வந்துட்டு ஈவெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அங்கே ஒன்று என்ன இன்வைட் பண்ணியிருக்காரான்னு சொன்னதும் அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு, பட் ஆனால் நான் வந்துட்டு அங்கே வந்தால் உனக்கு பிடிக்காதுல்ல, நான் வரலன்னு சொன்னதுமே யார் சொன்னது, நீ கண்டிப்பாக அங்கே வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ஏற்பாடாகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையுமே அந்த ஆள் வந்துட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு உடனே அவங்க பையன்கிட்ட போய் அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் அங்கே கொடுக்க போகிறாங்க போல், லவ்வை வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக அந்த மேரேஜை வந்து எப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்கல்ல அப்படின்ற சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் மன்னிப்பு கேட்பா, நான் ஈஸியாக வந்துட்டு நீ மன்னிக்க மட்டும் கூடாதுன்னு சொன்னதுமே அவள் என்கிட்ட நீ டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்டாலும் அந்த இடத்துல எதுவும் நடக்காதுப்பா, நான் வந்துட்டு அவளை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த குட்டிச்சவருங்க ரெண்டுமே இன்னுமே வந்து திருந்தாமல் என்னென்னமோ அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நீ வந்துட்டு எங்களை வந்து கூட்டிகிட்டு போன ஓ வீட்டுக்கு. ஆனால் வந்துட்டு அவள் காட்ஸ் வச்சு எப்படி என்ன வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டா. அப்போ உனக்கு என்ன அங்கே பவர் இருக்குது அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்துட்டு அவங்க வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை வந்துட்டு அந்த காட்ஸுக்கு வந்து அவங்க அப்பா தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, அதனால தான் இப்படி பண்ணிட்டாங்களோன்னு சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க, அவங்கள போய் நான் வந்து இப்போ பண்ணுறதுக்கெல்லாம் இழுத்து எதுவும் பேச விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு பாரு நீ இப்போவுமே எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு அங்கே அந்த மியா வந்து புகழ்ந்து தள்ளுறா. ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் வந்துட்டு உங்களை இன்வைட் பண்ணுறாங்க, எல்லாருமே வாங்க, நம்ம வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அந்த இடத்துல அவள் என்கிட்ட நீட் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்குறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஹாப்பி டு ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு கிம்மை நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது ஏன்னா அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு அவனுக்கு கோவராதான்னு சொன்னதும் அவன் என்ன இந்த வீட்டு டிரைவரோட மகன் தானே, அவனுக்கு என்ன பேலன்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் எங்கேயாச்சும் போய் இருக்கட்டுமே அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இவளோட பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ உண்மையிலே டோட்டலாக மாறி போயிருக்க, என்ன ஆயிடுச்சு உனக்கு, எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஷாக்காக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நீ வந்துட்டு எனக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஆமான்னு சொல்கிறான், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதுமே நம்ம எதுவும் தப்பாக சொல்லிட்டோமோன்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்டதுமே ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவனை போய் இங்கே கணத்தில் கிஸ் கொடுத்ததும் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காக வேற இருது, ஹாப்பியாக இருது. அப்போ அந்த ஜி அதெல்லாமே பார்த்துட்டு ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இவனை வீட்டு பக்கம் கூட்டிகிட்டு வராதான்னு சொல்லிட்டு, நீ இப்போ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, எனக்கு நீ துரோகம் பண்ணிகிட்ருக்கியா, நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதுமே அப்போங்க நம்ம கிம் நான் வந்துட்டு உன் கூட பேசாமல் சண்டை போடாமல் விட்டேன்னா உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, நீ யாரை வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது என்ன என் கூட ஃபைட் பண்ண வந்துட்டுருக்க ஏ வீட்லேன்னு சொன்னதும் என்னது ஓ வீடா, என்ன வந்துட்டு உன் கூட வந்து இருக்க ஆளுங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நினப்பில் பேசிகிட்டு இருக்க, நீ டிரைவரோட மகன் தான், ஜஸ்ட் இந்த வீட்டில் நீ வந்து சும்மா வந்துட்டு ஓசியில் உட்காந்துட்டு இருக்க, உன்னோட திங்ஸ் எல்லாம் பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்கேன், உனக்கு பிடிச்சா நீ போய் அங்கே இரு, இல்லைனா நீ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இரு, ஒன்றும் கவலையே கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்புறம் இவ்வளோ பெரிய வீட்டை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற சொன்னதும் இது என்னோட வீடு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இவருக்கு டீ குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ஸோ வந்துட்டு டீ ஸ்டால் வந்து போட்டு இவருக்கு கொடுத்து புக்கு படிக்கிறதுனால பிடிக்கும், ஒரு லைப்ரரியை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றேனே அவர் புக்கு படிச்சுட்டே டீ சாப்பிடட்டுமே அப்படின்றத அவர் சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப வந்து குப்பை நான் தழிச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் டிராஸ்பினில் எடுத்து கொட்டிட்டோம்னா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனை இன்சல்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போனதோ அந்த பர்த்டே பார்ட்டி எனக்கு நான் உன்னை வச்சுக்கிறேன், நீ எப்படினாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்ற சொல்லிட்டு இன்னமே இடியட் மாதிரியே அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினுமே கையை பிடிச்சிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்காங்க. அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. இப்போ என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு எல்லாமே எனக்கு கனவு மாதிரி தோணிட்டுருக்கு அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கான். நான் இந்த டைம் ஆனால் உன்னை லூஸ் பண்ண மாட்டேன்னு அவள் சொன்னதுமே என்னதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, என்ன இந்த காம்படிஷனை பற்றி எதுவும் பேசுறியான்னு சொன்னதும் இல்லை நீ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்துடணும் அந்த ஈவெண்ட்டுக்கு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனை திரும்பி பார்த்துட்டு நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. ஏன்னா இந்த வேர்டை கேட்கறதுக்காக தான் அவ்வளோ வந்துட்டு அவன் காத்துட்டு இருந்தான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இது எல்லாமே கனவு மாதிரி இருக்குது, பட் இது எல்லாமே நிரந்தரமாக இருக்கணும்னு அவன் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குள்ளே போனால் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணி அங்கே ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வாமா வந்து உட்காரு, நான் வந்து உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு உன்னோட டிரைவராக இருக்கலாம், பட் வந்துட்டு உன்னோட வயசில் மூத்தவர், நீ வந்து கண்டிப்பாக வந்துட்டு என் பேச்சை கேட்டேன்னா உனக்கு நல்லதாக தானே நான் சொல்லுவேன்னு சொன்னதும் அதுவும் கரெக்ட் தான், நீ வந்து டிரைவராக இருக்கலாம், பட் என் வயசில் மூத்தாலும் சொல்றியே, நீ வந்துட்டு உன் மூளை எப்படி வேலை பார்க்குதுன்னு தான் நான் பார்க்குறேனே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் என்ன அட்வைஸ் அப்படின்ற சொல்லி கேட்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஜீக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, நீ வந்துட்டு என்னோட அப்பாட்ட எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ பேசாமல் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவர் நீ வந்துட்டு இந்த வீட்டோட வந்து ஓனராக இருக்கலாம், பட் என் பையனோட பின்னாடி நீ தான் சுற்றிட்டு லவ் பண்ணிட்டு இருந்த, என் பையனோட பின்னாடி சுற்றுறதுக்கு எத்தனை பொண்ணுங்க காத்துட்டு இருந்தாங்க தெரியுமா, அவ்வளோ தூரத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க, பட் ஆனால் வந்துட்டு என் பையன் உன்னை சூஸ் பண்ணதே பெரிய மேட்டர், ரெண்டாவது உங்கள் அப்பாவோட சொத்தை வச்சுட்டு தான் நீ ஒரு பிரின்சஸ் மாதிரி இங்கே இருந்துட்டுருக்க, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு பெரிய பணக்காரினே உன் மனசில் எப்பயும் நினைப்பு இருக்கக்கூடாது, நாளைக்கு என்னோட மருமகள் ஆனேன்னா நீ எனக்கு வந்துட்டு ஒரு சர்வன்ட் மாதிரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு ஓ உனக்கு வந்துட்டு நான் வந்து சர்வெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவேனா அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஒயின் எடுத்து அங்கே பார்த்துட்டே ஃபேஸில் தூக்கி அங்கே ஊற்றி விட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு பேசினதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்னோட அப்பா மூஞ்சில் எப்படி நீ வந்து தூக்கி ஊற்றுவேன்னு சொன்னதும் ஏன்னா வந்துட்டு அப்பாவும் மகனுமே ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, வார்னிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டிரைவர் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கணும்
இருக்கணுமோ அந்த லெவலோட இருன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு 2 பேரும் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பெரிய பணக்காரவங்கண்ணா, நீ வந்துட்டு பெரிய பணக்காரி மாதிரி வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தீங்கன்னா பணக்காரன் ஆயிடுவியா, இதெல்லாமே நான் கொடுக்குற காசுனால நீ வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு பாவமே நீ மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் நீ வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் தான் இருக்குன்னு சொன்னதும், ஓ மன்னிப்பு வந்துட்டு நான் கேட்கணுமா, அதை பற்றி பிறகு பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இந்த ஒயின் என்னோட அப்பாவோட கேபினில் இருந்துச்சு, இது வந்துட்டு எவ்வளோ விலை தெரியுமா, இதை வந்துட்டு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன வந்துட்டு தகுதி இருக்குது அப்படின்ற செட்டவை கேட்டுட்டு இதோட விலை எவ்வளோ தெரியுமான்னு சொல்கிறப்ப, என்ன நீ அதுக்கு எங்ககிட்ட காசு கேட்க போறியான்னு சொன்னதும், காசு வந்துட்டு கொடுக்குற லெவலுக்கு உங்ககிட்ட காசு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் பையனை கொடுக்க சொல்லுங்களே, ஊருக்குள்ள பூரா பெரிய பணக்காரன்னு சொல்லி சீனை போட்டுட்டு இருக்கானேன்னு சொன்னதும், அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன இந்த ஒயினை வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்ணுறேன்னு சொன்னதும், சரி ஓகே நான் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இப்போ சொல்லிடுறேன், நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போட்டோம், ஏன்னா நீ திருட்டு வேலை பண்ணியிருக்க, இதுக்கு வந்து ஒரு 1 மில்லியனாச்சும் வந்துட்டு போட்டுருவாங்க பெனாலிட்டின்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே இருந்தாலும் பயந்து போயிட்டு நீ காலெல்லாம் பண்ணாதம்மா, என் பையன் வந்துட்டு உன்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்பான்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு நான் ஏன் இவட்ட மன்னிப்பு கேட்கணும், இவளை பார்த்தாலே வந்துட்டு மூஞ்ச பிடிக்கல, நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் இவளன்னு சொன்னதும், ஓ டிஸ்கஸ்டிங்காக நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேல, அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க தேவை கிடையாது, அப்பாவும் மகனுமே வீட்டை விட்டு வெளியே போங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிருது, என்ன தைரியம் தான் என்கிட்ட நீ இப்படி பேசுவேன்னு சொன்னதும், அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிடாரு, நீ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதம்மா, என் பையனை வந்துட்டு உண்மையிலேயே நீ வந்து மன்னிச்சிடு, அவன் ரொம்பவே நல்ல மனசுக்காரன், அவன் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், அப்படியா அப்படின்னா அவங்க பையன் எப்பயுமே என்னை வந்துட்டு நீடன் பண்ணி மன்னிப்பு கேளு எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான், ஆனால் இவன் வந்துட்டு இப்போ அதே மாதிரி என்கிட்ட பண்ணணுமே பண்ணுவான் அவங்க பையன்னு சொன்னதும், உன் கனவுல கூட நினச்சிடாத உன்ன மாதிரி ஒரு டாகோட முன்னாடி நான் வந்து மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னதும், அந்த ஆள் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடாரு, எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க வாயை முடிட்டுருன்னு சொன்னதும், இப்போ எதுக்காக என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் என் மேலே கையை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்பா மகனுமே அங்கே அடிச்சு உருண்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அறிவு கட்ட பயலுக்கு அப்படின்ற சைட்டு அப்பாட்ட அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே பேசிகிட்டு இருக்கா, அங்கே மேனேஜர்கிட்ட கால் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு கூப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்டு பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு அவள் வந்து பர்த்டே பார்ட்டியில் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இன்னும் இவனுமே இடியட் மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது உண்மைதான்ப்பா, அவள் வந்துட்டு என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு கூட சொல்லலாம், பட் வந்துட்டு அவள் என்னை விட்டால் வேறு யாருமே கிடையாது, கண்டிப்பாக என் காலில் தான் அவள் விழுவா, அன்றைக்கி பாருங்கள் அவளை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவள் அசிங்கப்படுத்திட்டா, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அவளை, நான் நீ டவுன் பண்ணி அவளை வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு இன்னுமே அப்பா மகனுமே வந்துட்டு புத்தி இல்லாமல் அங்கே வந்துட்டு இதை பற்றி அங்கே பேசிட்டு அங்கே வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் அங்கே வந்தால் சாப்பாடை காணும், எங்கே எனக்கு சாப்பாடு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மெய்டை கூப்பிட்டு கேட்கும்போது மேடம் காலையிலே போயிட்டாங்க, அப்புறம் நாங்கள் யாருக்காக சமைக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாகி போயிடுது, ஏன்னா ஹீரோயின் தான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா போல். அப்போ கால் பண்ணிட்டு நீ இப்போ எங்கே போனேன் என்ன பிக்கப் பண்ணாமல், என்னை யார் வந்துட்டு பிக்கப் பண்ணுவாங்க, கார் அனுப்பிடுன்னு சொன்னதும், நீ யார் ஃபஸ்ட்டு உன்னை நான் பிக்கப் பண்ணுறதுக்கு, உனக்கு வேணும்னா நீ காரை பிடிச்சவா இல்லை நீ வரணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொன்னதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப அங்கே கோவமாகி போயிடுது, நீ அளவுக்கு மீறி ஓவராக வந்து பண்ணிட்டு இருக்கையில் இன்னைக்கு வந்து உனக்கு நடக்க போகிறத மட்டும் பாரு, இன்னைக்கு நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன அசிங்கப்பட போற அப்படின்ற சொல்லிட்டு அவங்க டாக்ஸியை பிடிச்சி வந்ததுமே இவங்க 3 பேருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது, என்ன வந்து பண்ணிட்டு இருக்க எதுக்காக அப்படி டாக்ஸியில் போய் வந்தேன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, இல்லை டிரைவர் வந்துட்டு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டாரா அதனால தான் வந்துட்டு டாக்ஸி பிடிச்சி வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லும் போது அங்கே அந்த டிரைவர் கோவப்பட்டு கத்துறாரு, என்ன வந்துட்டு தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் என்ன வேறு வேலைக்கு போவேன், நான் இறங்கு என்னோட பெட்ரோல் ஏசி எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னதும், அதான் இறங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காசை கொடுன்னு சொன்னால் அங்கே வந்து ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டான் போல், ஐயோ என்கிட்ட ஃபோன் இல்லை இப்போ நீ 1 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அவட்ட போயிட்டு நீ வந்து எனக்காக வந்துட்டு பே பண்ணிடு என்னோட ஃபோனை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னதும், எனது நான் பே பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதும், இதுக்கு எதுக்காக அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்க, ஃபோன் வீட்டில் இருக்குது இப்போ நான் காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இல்லை ஃபோன் வந்து வீட்டில் வச்சுட்டேன்னா உனக்கு வந்துட்டு ஃபோன் இம்பார்ட்டண்டானதாக வருமே அதை தான் யோசிச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா, நான் உனக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன் ஆனால் இதை பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு பேமெண்ட் பண்ண போனால் காசே இல்லை போல், ஏதோ சரியான ஃப்ராடு பெரிய பணக்காரி மாதிரி இவ்வளோ சீனை போட்டு சுற்றிட்டு இருக்கா. அப்போ அந்த டிரைவர் எவ்வளோ தூரத்துக்கு தான் அனுப்பிட்டுருப்பா அப்படின்ற சைட்டு கோவப்பட்டதுமே இப்போ என் ஃபோன்லேருந்து என்னன்னு தெரில காசே வந்துட்டு போக மாட்டுது அப்படின்ற சைட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் எனக்காக வந்துட்டு இந்த கொஞ்சம் காசை நீ பே பண்ணுறேன்னு சொன்னதும், நான் ஏன் பே பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னென்னு இப்படி பேசிகிட்டு இருக்க நீ என்னோட ஃப்ரெண்டு தானே எனக்காக இது கூட பண்ண மாட்டியா, நீ இப்போ கொடுத்தேன்னா நான் திரும்ப கொடுத்துருவேன், பிறகு ஃபஸ்ட்டு நீ பே பண்ணி விடு, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் ஃபோனை வந்து மறந்து வச்சிட்டான், என்னோட ஃபோனுமே வந்துட்டு போக மாட்டேது காசு அப்படின்ற சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அவன் வந்துட்டு அங்கே பே பண்ணுறா. அப்போ அந்த டிரைவர் பெரிய பணக்கார மாதிரி சீனை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான், பட் காசு கொடுக்க வக்கில் அப்படின்ற சொல்லி திட்டிட்டு போனதுமே இவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இவளை நான் இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
அப்போ அவங்க ஃப்ரெண்டுங்க கேட்குறாங்க, என்ன இப்படியே வெளியவே நிற்க வச்சுட்டு இருக்க போறியா, இல்லை உள்ளே கூட்டிகிட்டு போகிற போறியான்னு சொன்னதும், அங்கே உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பராக வந்து காஸ்ட்லியாக எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கப்பா அப்படின்ட்டு சொன்னதும், மியாக்காக இவ என்னென்ன பண்ணிட்டு இருக்கா பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. இவளோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கதா அவன் வந்து நினச்சிட்டு இருக்கா. பட் அங்கே வந்துட்டு அவன் ஸ்டேஜில் போயிட்டு, நானும் உங்கள் மியாவுமே வந்துட்டு உங்களை ரொம்ப சூப்பராக வெல்கம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் இங்கே பேசும்போது, அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே இவங்க யாருப்பா தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோயினும் கிம்மியை வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, எதுக்காக நீ வந்துட்டு இங்கே வந்திருக்க, இப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ எதுக்கு என்னோட ஈவெண்ட்டில் வந்திருக்கன்னு சொன்னதோ, இது வந்து மியாக்காக தான் நீ ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், என்னது இவளுக்கு போய் நான் ஏற்பாடு பண்ணுறேன், எனக்கு நான் தலையெழுத்தா வந்திருக்கு, இது எனக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்க ஈவெண்ட் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க மேனேஜர் வந்துடுறாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வந்துட்டு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொன்னதும், என்ன வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்களை யார் உள்ளே விட்டது, நான் லிஸ்ட்டு கொடுத்தவங்கள மட்டும் தானே உள்ளே விடணும்னு சொன்னேன்னு சொன்னதுமே, அது உங்களோட ஃப்ரெண்டு தானே அவங்க கூட வந்தவங்கன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டேன்னு சொன்னதுமே, நான் ஸ்ட்ரிக்டாக சொன்னேன், நான் வந்துட்டு சொன்ன ஆளுங்க மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு, இவங்களாம் யார் அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ இருக்க அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா வந்துட்டு, என்ன நினச்சிட்டு நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அவனை அசிங்கப்படுத்திட்டே இருக்க, கண்டிப்பாக உனக்கு பாடம் புகுத்தணும்னு சொல்கிறப்ப அப்போங்க நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. என்னது நீ என்னோட பொண்ணுக்கு பாடம் புகுத்துவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. வந்திருக்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டு நானும் பார்த்துட்ருக்கேன், அளவுக்கு மீறி என்ன ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே வந்துட்டு அவங்க பையன் ஏதோ பேச வரும்போது கோவப்பட்ட அந்த ஆளை அடிச்சுட்டு அங்கே மன்னிப்பு கேட்டதும், உன் பொண்டாட்டி வந்து என் பிள்ளைய வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் 2 பேர்த்தையும் இந்த வீட்டில் நான் வச்சுட்ருக்கேன். பட் என்னமோ பெரிய பணக்காரவங்க மாதிரி மனசில் நினச்சிட்டு என் பொண்ணவே நீ மிரட்டி பார்ப்பியா, சொத்தை பறிக்கிறதுக்கு இப்படிலாம் கேவலமான வேலையாக பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. ஆகும்போது என் பிள்ளையும் என் ஹஸ்பண்டையும் நல்லா பார்த்துக்கோங்கன்ற சொல்ல ஒரே வார்த்தைக்காக தான் நாங்கள் வந்துட்டு உன்னை இவ்வளோ தூரத்துக்கு பாவமீன் வீட்டில் வச்சுட்டு இருந்தா, கடைசியில் இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டமாக போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு, அடப்பாவி எவ்வளோ கேவலமான ஜென்மம் நீ, இப்படியா வந்துட்டு பொய் சொல்லி எங்களை ஏமாற்றிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா அப்படின்றத சொல்லிட்டு, அப்போ அந்த ஆள் வந்து அங்கே நீட் அண்ட் பண்ணிவிட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறாரு. ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் இடமே கிடையாது, உன் பையன் படிச்சதுலேருந்து போட்டிருக்க ட்ரெஸ் வரைக்கும் இப்போ நாங்கள் கொடுத்தது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணுட்டே நீ மரியாதை இல்லாமல் நடந்துக்குவியா, உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா, அப்பா என் பிள்ளை அடித்து வெளியே வரட்டுங்க, அந்த கூட ஜால்ராக்களையுமே அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொன்னதும், நாங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறப்ப இதுக்கு மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, வெளியே இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட, நான் வந்துட்டு உன்னோட பர்த்டேக்காக ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேம்மா, பட் வந்துட்டு கிம்மு வந்து ரொம்ப நல்ல பையன், நான் ஒன்றும் போர்ஸெல்லாம் பண்ண போகிறது கிடையாது, உனக்கு பிடிச்சிச்சுன்னா அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா இருக்கட்டும்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே எங்கள் சந்தோஷமாயிட்டு அங்கே பொக்கே எடுத்தாங்க நம்ம கிம்கிட்ட கொடுத்து, இந்த பொக்கேவை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட லவ்வை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம், எப்பயுமே உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் கூட சேர்ந்து நான் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ஏற்றுக்குப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த பொக்கே வாங்கிக்கிறான். ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயினுமே ஃபைனல் அப்படியே வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.